நீர் கொழுக்கட்டைக்கு ஊற வைக்க போகிறோம். இது வந்து இட்லி அரிசியும் பச்சரிசியும் நம்ம சாப்பாட்டு அரிசி பச்சை அரிசியும் சமமாக ஊற வைக்கிறோம். 2 கப்பு நான் இதால் 2 கப்பு இட்லி அரிசி எடுத்துருக்கேன். அதே அளவு 2 கப்பு பச்சரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். நம்ம ஊற வச்சதுனால அரிசி 2 கப்பு பச்சரிசி 2 கப்பு இட்லி ரைஸ் ரெண்டுத்தையும் போட்டு ஊற வச்சுருந்தோம் 2 மணி நேரம் கழித்து. இப்போ அதை அப்படியே கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். அது நம்ம வந்து தண்ணி ரொம்ப ஊற்றாமல் அப்பப்போ பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அரைப்போம். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் மாவு கொழுக்கட்டைக்கு. அதனால் கொஞ்சம் அப்பப்போ பார்த்து தண்ணி ஊற்றினா போதும். அப்படியே போட்டுட்டு ரொம்ப தண்ணியோடு போட்டுறாதீங்க. இந்தளவுக்கு கெட்டியாக அரைக்கணும். தண்ணி இவ்வளோ தான் ஊற்றணும். அப்போ தான் நம்மளால் கொழுக்கட்டை பிடிக்க முடியும், உருண்டை முடியும். அப்படி இது நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம். எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். போதும், இந்த அளவுக்கு போதும். நீங்கள் அப்படி அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒன்று ஒரு வெள்ளை துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் இதாகிடும். ரொம்ப மட்டும் தண்ணி ஊற்றிடாதீங்க, பார்த்து ஊற்றுங்க. நல்லா இப்போ தான் நல்லா உருண்டை பிடிக்க அப்படி வரும். இந்த கொழுக்கட்டை மாவு அரைச்சி வச்சோம்ல, அதில் இந்த மாதிரி அளவுக்கு பொடியாக நறுக்கிற தேங்காய், இந்த தேங்காய் இதில் போட்டுக்கலாம். நான் ஒரு தேங்காயை அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நிறையா தேங்காய் வேணுங்கிறவங்க நிறையா போடலாம். உங்களுக்கு இல்லை வேண்டாம்னா கம்மியாக கூட போட்டுக்கலாம். இதை போட்டு பிசைஞ்சே எடுத்துக்கலாம். இல்லை மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. இதை பிசைஞ்சிட்டு உருண்டையாக்கி வேண்டியதுதான். இந்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருண்டி வச்சுக்கணும். எல்லாத்தையும் உருண்டிட்டு இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது வந்து வெறும் தண்ணி தான், வேறு எதுவும் கிடையாது. தண்ணி மட்டும் வச்சு அது கொதிக்கும்போது இந்த கொழுக்கட்டையை அதில் போடணும். நம்ம இதே மாதிரி நல்லா தண்ணியை வச்சுட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த கொழுக்கட்டையெல்லாம் அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு உடனே எதுவுமே பண்ண வேணாம். கொஞ்சம் நேரம் கழித்து அதை திருப்பி விடணும். இப்போ இதை மாதிரி போட்டிருக்கோம். இதெல்லாம் எதுவுமே பிரியாது. அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா ஒரு 2 ட்ராப் எண்ணெய் வேணால் ஊற்றிக்கோங்க. ஒட்டும் போல் இருக்குன்னு தோணுச்சுன்னா. ஒட்டாதானா எல்லாம் தனித்தனியாக தான் வரும். அதுமாதிரி தனித்தனியாக தான் வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை திருப்பி விடலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்ப்போம். எப்படி பார்க்கலான்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் இது போட்டு பாருங்கள். அது நல்லா துள்ளிச்சதுன்னா இப்போ இது நல்லா வெந்துருச்சு. ஓகேவா? அப்போ இதில் அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதே தண்ணியில் அடுத்து இன்னும் கொஞ்சம் உருண்டி வச்சுருக்க மாவையும் இதே தண்ணியில் அப்படியே போட்டுடலாம். போட்டு அப்படியே எடுக்க வேண்டியது தான். திருப்பி தண்ணி ஊற்றி நேரம் கொதிக்க வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு கொதித்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடணும். நம்ம இது மாதிரி எடுத்ததில் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து அதில் வெறும் பெப்பர் பவுடர், வேணும்னா பெப்பரை மட்டும் அரைச்சிட்டு அதை போட்டிருக்கோம். பெப்பர் பவுடர் மட்டும் போட்டு அது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் சாப்பிடலாம். இது ப்ளைனாக உள்ளது. இதை இப்படியும் சாப்பிடலாம். இப்படி ஒரு வெரைட்டி சாப்பிட்லாம், இப்படி ஒரு வெரைட்டி சாப்பிட்லாம்.